அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா செல்வகுமார், சிவசக்தி சித்தார்த்தையை காரைக்குடிக்கு பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. நல்ல கழுத்து வலி வீக்கமா நல்லா இருக்கு. அந்த பேஷண்ட்க்கு இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம் தெரப்பி, அதாவது கடிவஸ்திங்கிற புறவளைய சிகிச்சை பண்ண போறோம். புறவளையம் வந்து பொதுவாகவே நமக்கு வந்து கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து இந்த புறவளையத்தை ஃபிக்ஸ் பண்ணி பெயினை வந்து குறைக்கலாம். இது வந்து கழுத்துக்கு மட்டும் இல்லை, இடுப்பெலும்பு சம்மந்தமான நோய்கள், முட்டு வலி எல்லாத்துக்குமே பண்ணலாம். ரொம்ப எக்ஸலண்டான ரிசல்ட்டாக இருக்கும். நம்ம இதை பண்ணுவோம் ப்ரொசீஜர்ஸ். அதாவது வீக்கம் முறுக்கி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இந்த ஆக்ஷன் உள்ள மூலிகை தான் நிறைய சேர்த்துருக்கோம். முட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட். வெளியவும் எண்ணெய் போகக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கணும். வெளியே எண்ணெய் போனால் அதில் சின்ன சின்ன இது ஸ்பாட்டிங்ஸ் வச்சுக்கணும். 20 மினிட்ஸ் அப்படியே விட்ட வேண்டி தான் பேஷண்ட்டை. 20 மினிட்ஸ் டு ½ அன் அவர் அந்த எண்ணெயை அப்படியே ஊற விட்டுற வேண்டி தான். தேவையை பொறுத்து ஒவ்வொரு தடவையும் வந்து 3 to 4 சிட்டிங்ஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இன்னும் நான் இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறையும். பேக்கில் உள்ள மசில்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆகிருக்காது. ஷோல்டருக்கு பின்னால் உள்ள மசில்ஸு, ஷோல்டரில் உள்ள மசில்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லான கண்டிஷனுங்களுக்கு, ரொம்ப சிவியர் பெயின் இருக்கிறனால எல்லாமே இந்த சிட்டிங்ஸ் வந்து நல்லா இன்ஃப்ளமேஷன் குறையும். அதாவது கடுக்கிற வலி நல்லாவே பேஷண்ட் குறையும். இது எக்ஸலண்டான ரிசல்ட் கொடுக்கும். முட்டு வலிக்கு, முதுகு வலிக்கு, இடுப்பு வலின்னு நிறைய லேடிஸ் சொல்லுவாங்கலாம், ரொம்ப எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்கும். இது எல்லாருமே ட்ரை பண்ணால் புற மருத்துவ சிகிச்சை இது சித்த மருத்துவத்தில். நன்றி.